அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலஸில் மீண்டும் பலத்த காற்று வீசுவதால் இதுவரை 24 பேரை பலிகொண்ட வரலாறு காணாத காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் பின்னடைவை சந்திக்கலாம் என ஐயுறப்படுகிறது. காட்டுத்தீயில் தலைநகர் வாஷிங்டன் நிலப்பரப்புக்கு ஈடான பகுதி முற்றாக அழிந்து போயுள்ளது. இந்நிலையில் சேந்தா அனா என பெயரிடப்பட்டுள்ள அசுர காற்று புதன்கிழமை வரை மணிக்கு 50 முதல் 70 மைல் வேகத்தில் வீசும் என தேசிய வானிலை சேவை மையம் சிவப்பு நிற எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இதனால் காட்டுத்தீயின் 2ஆம் அலை, அதுவும் நடப்பில் உள்ளதை விட மோசமான அளவுக்கு தீ பரவலாம் என பெரிதும் அஞ்சப்படுகிறது. நடப்பு காட்டுத்தீ மேலும் பரவாமல் இருப்பதை தடுப்பதில் தீயணைப்பு வீரர்கள் வெற்றி கொண்டுள்ள நிலையில் அடுத்து அவர்கள் புயல் காற்றினால் ஏற்பட போகும் அபாயத்தை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றனர். லாஸ் ஏஞ்சலஸ் நகரையே புரட்டி போட்டுள்ள பெலசேட்ஸ் மற்றும் ஈட்டன் பகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த காட்டுத்தீயை அணைக்க 8500 தீயணைப்பு வீரர்கள் களத்தில் இறக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 1,50,000 பேர் லாஸ் ஏஞ்சலஸில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். 87,000 பேர் அடுத்த கட்ட வெளியேற்றத்துக்கு தயாராகி வருகின்றனர். 155 சதுர கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட நிலப்பரப்பு தீயில் எரிந்ததில் 12,000க்கும் மேற்பட்ட வீடுகளும் வணிக வளாகங்களும் முற்றாக சேதமடைந்துள்ளன. லாஸ் ஏஞ்சலஸ் காட்டுத்தீயால் இதுவரை ஏற்பட்ட மொத்த இழப்பு $10 பில்லியன் என கணிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் வாழும் அனைத்து இந்தியர்களுக்கும் என்ரிகோஸின் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். உங்கள் தினசரி வாழ்க்கையை என்ரிகோஸோடு கொண்டாடுங்கள். பொங்கும் மங்களம் எங்கும் தங்கட்டும்.